எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பனி பிரதேசத்துல 8 நாய்கள் இருந்ததாம். அந்த பனி பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மட்டும் தான் தண்ணீர் சுரக்குமாம். நெனச்சா எல்லா நாய்களும் சேர்ந்து குடிச்சிருக்கலாம். ஆனா, அந்த ஒரு நாய் தான் குடிச்ச அப்புறம் இருக்கிற மிச்ச மீதிய தான் மத்தது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு நாய் மட்டும் தான் போய் குடிச்சிட்டு இருக்குமாம். மத்த 6 நாய்களும் பார்த்தீங்கன்னா, ஏக்கத்தோட, பொறாமையோட, ரொம்ப தாகத்தோட தினமும் காத்துட்டு இருக்குமாம். ஒரு நாய் மட்டும் தனியாவே பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருந்ததாம். இவங்கெல்லாம் இவ்வளோ ஏமாளியா இருக்காங்களே! என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு. ஒரு நாள் ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சாம். அப்போ அந்த தனியா இருந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா, தான் இருக்கிற இடத்துல இருந்து குதிச்சுட்டே இருந்துச்சாம். மத்த நாயெல்லாம் அந்த நாய்க்கு ஏதோ ஆயிடுச்சு, தண்ணி கிடைக்கலன்னு ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சாம். அப்ப அந்த ஒரு இடத்துல குதிச்சுட்டே இருக்கும்போது தண்ணி வர ஆரம்பிச்சதாம். அப்போ அந்த நாய் அந்த தண்ணிய குடிச்சிட்டு, மத்தவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு தண்ணி தாகத்த எல்லாம் தீர்த்துக்குச்சு. அந்த ஒரு நாய் தனியா போய் தான் மட்டும் தான் குடிக்கணுன்ற நாய் மாரி இல்லாம. சில நேரங்கள்ல நமக்கு வாய்ப்பு வராது. ரொம்ப வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில இருப்போம். அப்பவும் நம்மளுக்கு வாய்ப்பு வரும், வாய்ப்பு வரும்னு காத்துட்டு இருக்காம, அந்த நேரத்துல நம்ம வாய்ப்ப உருவாக்கணும். இருக்குதா? இல்லையான்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி நமக்கு கிடைச்ச வாய்ப்ப 4 பேருக்கு பகிர்ந்திருக்கணும். தான் மட்டுமே இருக்கணும். தான் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம, நமக்கு கிடைச்ச வாய்ப்ப, நமக்கு கிடைச்ச அனுபவங்கள மத்தவங்களுக்கும் சொல்லி, அவங்களையும் வாழ்க்கையில உயர்த்தணும். அவங்க உயர்றதால நம்மளும் உயர்வோம். தேங்க் யூ.